ஹலோ மை டியர் ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பியில் ஜாகிரஃபி அப்படின்ற சிலபஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜாகிரஃபியில் சிலபஸ் ரொம்ப வேஸ்டாச்சு, அதுக்கு ரொம்ப நிறையா படிக்கணுமே. ஸோ அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆக்சுவலாக ஜாகிரஃபியில் வரப்போகிற 2லேருந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் மேபி வரலாம். ஸோ அந்த கொஸ்டின்ஸில் அந்த 2லேருந்து 4 கொஸ்டின்ஸை எப்படி டீகோட் பண்ணுறது, எந்தெந்த ஏரியா படிக்கிறது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? எஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஜாகிரஃபி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆர்ஆர்பியில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க சார். ஸோ ஆர்ஆர்பியில் ஃபிசிக்கல் ஜாகிரஃபி ரொம்ப டீட்டெயிலாக கேட்குறாங்க. அதில் கிட்டத்தட்ட லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஜாகிரஃபி. ஸோ இயற்கை பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இந்த இயற்கை பிரிவுகள்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை, 5 விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்தியாவோட நிலப்பரப்பில் ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு நிலப்பரப்பாக இருக்குது. ஸோ இந்த நிலப்பரப்பு ஏரியாவிலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருக்குது. இமயமலையிலேருந்து வருதா, ஹிமாலயன் ரேஞ்சிலேருந்து வருது, பிளெயின் சமோலி பகுதியிலேருந்து வருது, பீடபூமி பிளாட்டியூஸ் இருந்து கொஸ்டின் வருது, ஸோ ஐலாண்ட்ஸ் தீவுகள் இருந்து கொஸ்டின் வருது. ஸோ எல்லா ஏரியாஸில் இருந்தால் அதிகமான கொஸ்டின் வருது. ஸோ இந்த ஏரியாஸை தான் நம்ம அதிகபட்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதிலிருந்து 62 கொஸ்டின்ஸ் லாஸ்ட் இயரில் வந்துருந்துச்சு. லாஸ்ட் இயர் நிறைய பேட்சஸில் எல்லாத்தையும் சேர்த்து இதை நான் சொல்கிறேன் சார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு முக்கியமான இயற்கை பிரிவு பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம். சரிங்களா? வடிகால் அமைப்பிலேருந்து கிட்டத்தட்ட 29 கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு சார். ஸோ இந்த 2 ஏரியாஸையும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் இட்ஸ் லொக்கேஷன் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ லொக்கேஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. லொக்கேஷன்ஸில் ஒரு சில பேசிக் விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ திஸ் இஸ் செகண்ட் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் சார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ஏரியா பார்த்தீங்கன்னா கிளைமேட் அண்ட் வெதர். சரிங்களா? ஸோ காலநிலை மற்றும் வானிலை இப்படின்ற ஏரியாவிலேருந்து ஒரு சில மேபி கான்செப்ட் பேஸ் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் சார். சரிங்களா? கான்செப்ட் பேஸ் ஒரே ஒரு கொஸ்டின் வரலாம், பட் அதை ஸ்டாட்டிக்காகவும் நம்ம படித்தாலே டீகோட் பண்ணிடலாம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு சென்சஸ் டேட்டா. இந்த சென்சஸ் டேட்டா ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு எக்ஸாமில் வந்துக்கிட்டே இருக்குது. எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு சென்சஸ் டேட்டா வரும், ஜாகிரஃபி அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு சென்சஸ் டேட்டா வரும். ஸோ சென்சஸ் டேட்டாவிலேருந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 18 கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன், விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 17 கொஸ்டின் வந்துருந்துச்சு சார். ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ், இவ்வளோ ஏரியா ஜாகிரஃபியில் இருக்குது. அதில் அதிகபட்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஏரியா எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம்க்கு தான் அதிகபட்சம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரைபல் ஏரியாஸ்லேருந்து கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. பொலிட்டிக்கல் ஜாகிரஃபி, அதாவது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்னா இந்தியா அண்ட் இட்ஸ் லொக்கேஷன், இதை பொலிட்டிக்கல் ஜாகிரஃபி அப்படின்னு சொல்லுவாங்க சார். சரிங்களா? அரசியல் புவியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா லொக்கேஷன் இங்கே இருக்குது, இந்தியாவோட எல்லை கோடுகள் என்னென்ன எல்லை கோடுகள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் மற்றும் எக்காலஜி, ஸோ டிரான்ஸ்போர்ட் அண்ட் மிஸ்லெனியஸ் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்போர்ட்டுன்ற பொறுத்தவரை நமக்கு ரயில்வே, ஸோ வாட்டர்வேஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கேட்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எல்லாமே இப்போ ரொம்ப ட்ரெண்டிங், இப்போ குறைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ திரும்ப சொல்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஏரியா இந்த ஏரியாவை நல்ல டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் சார். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் ஆஃப் இந்தியாவின் இயற்கை பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிம்பிளாக சொல்லப்போனால் 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, 5 விரலும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது, ஒவ்வொரு சைஸில் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். சரிங்களா? ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வடபெரும் மலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க, நார்த்தன் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மவுண்டெயின்ஸ்க்கு கீழே என்ன இருக்குது? சமவெளிகள் இருக்குது. சமவெளிகளுக்கு கீழே என்ன இருக்குது? பீடபூமிகள் இருக்குது. அதுக்கப்புறம் கோஸ்டல் பிளெயின்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே ஒன்றாவே நம்ம பார்ப்போம். ஸோ வடபெரும் சமவெளிகள், கோஸ்டல் பிளெயின்ஸ் ரெண்டையுமே ஒன்றாவே பார்த்துருவோம். அதுக்கப்புறம் தீவுகள். ஸோ இதைத்தான் இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படிலாம் கேட்டிருக்காங்க எல்லாத்தையுமே ஃபர்தராக நம்ம உடச்சி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ திரும்ப சொல்கிறேன், இந்த ஏரியாஸை மட்டும் லைட்டாக கொஞ்சம் டெப்த்தாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜாகிரஃபின்றது ரொம்ப ரொம்ப வேஸ்ட் சிலபஸ், அதில் இந்த ஏரியாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா? எஸ். ஸோ இந்தியா மேப் இப்படி தான் சார் இருக்கும். சரிங்களா? இந்தியாவில் வடக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு மலைப்பகுதிகள் இருக்கும். மலைகளில் இருந்து என்ன உருவாகும்? ஆறுகள் உருவாகும். ஸோ ஆறுகள் போகக்கூடிய பகுதியில் நம்ம சமவெளி பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். சமவெளி பகுதிகளுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீடபூமி பகுதிகள் இருக்கும். பீடபூமி பகுதிகளுக்கு மேற்கு பக்கம், அதாவது வெஸ்ட் சைடு என்ன இருக்கும்? வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கும். கிழக்கு பக்கம் என்ன இருக்கும்? ஈஸ்டர்ன் காட்ஸ். ஈஸ்டர்ன் சைடு ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்தியா. இதில் அங்கங்கே தனியாக நமக்கு தீவுகள் இருக்கும் சார். அதுபோக இங்கே ஒரு சில தீவுகள்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? எஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்த்தன் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வடக்கில் மலைகள் தான் இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இப்போ சமீபத்தில் நமக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு டேட்டா வந்திருக்கும். என்ன டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஏரியாவை எப்படி சொல்லுவோம்னா எர்த்குவேக் ப்ரோன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிலநடுக்கம் வரக்கூடிய பகுதிகளில் முக்கிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமயமலை பகுதிகள் தான் நிலநடுக்கம் வரக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஜோன் 5 கேட்டகரியில் இருக்கும். அதாவது நிலநடுக்கம் வரக்கூடிய பகுதிகளில் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவை தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்தியாவில் வடக்கு பகுதியில் என்ன இருக்குது, மலைப்பகுதிகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க சார். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, நார்த்தன் மவுண்டெயின்ஸில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இமயமலை பகுதிகள். இந்த நார்த்தன் மவுண்டெயின்ஸை ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுவாங்க, நிறைய விஷயமாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜம்மு காஷ்மீர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இமயமலைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஸோ வடக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ரேஞ்சஸ், இமயமலைகள் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்க. இதில் ரொம்ப முக்கியமாக லாஸ்ட் இயர் என்ன கொஸ்டின் வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாமீர் நாட், அதாவது ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதாவது பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, நாட் அப்படின்னா முடிச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவில் இந்த பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். நம்ம சிம்பிளாக யோசிச்சு பார்த்தா ஒரு கொடி கயிறை நம்ம கட்டினா எப்படி இருக்கும், ஒரு 2 கயிறை கட்டினா அந்த இடத்துல மட்டும் ஒரு முடிச்சு, ஒரு பல்ஜாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 4 மலைகள் சேரக்கூடிய இடம் தான் இந்த பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்கிறோம். இதைத்தான் உலகின் கூரை, ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஷயங்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம் சார். ஸோ இமயமலை எதுலேருந்து எது வரை எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்து ஸோ ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அதாவது அருணாச்சல் பிரதேஷ் வரை இவ்வளோ தூரம் நமக்கு நீண்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட தொடர்ச்சியாக இங்கே போயிட்டு திரும்பி இது வரை கூட வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மரின் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமிக்கு அடியிலையும், அதாவது கடலுக்கு அடியிலையும் இந்த இமயமலை கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஸோ இதெல்லாமே ஃபர்தராக நம்ம பார்ப்போம். சரிங்களா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மலைகள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் இமயமலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இமயமலைக்கு இன்னொரு பேர் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மேற்கு இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க சார். சார் இந்த சோர்ஸஸ்லாம் எங்கே சார் படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட என்சிஆர்டி புக், 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியில், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டு அந்த சிலபஸில் இது எல்லாமே இருக்கும். இதிலேருந்து அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் சார். சரிங்களா? ஸோ டிரான்ஸ் ஹிமாலயாஸ்க்கு வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்எல்ஸ் டிரான்ஸ் இமயமலை அப்படின்னு சொல்லுவோம், மேற்கு இமயமலை அப்படின்னு சொல்லுவோம் சார். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மேற்கு இமயமலை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இருக்கக்கூடியதை இமயமலை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இந்த பகுதி எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், கிழக்கு இமயமலை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் பூர்வாஞ்சல் இமயமலை அப்படின்னு சொல்லுவோம் சார். இதுக்கு இன்னொரு பேர் பூர்வாஞ்சல் இமயமலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வடக்கில் இருக்கக்கூடிய மலைகளை பார்த்தீங்கன்னா 3 வகையாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர், இதை வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம், டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இமயமலை பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இமயமலையே 3ஆக கிளாஸிஃபை பண்ணுவோம் சார். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் பூர்வாஞ்சல் இமயமலைகள் அப்படின்னு சொல்கிறோம் சார். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அதாவது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே. நமக்கு ஒரு விஷயங்கள் தெரியும், தண்ணி ஊற்றுனா என்னது, மரம்லாம் வளரும். மரம் வளரும், மலை வளருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மவுண்டெயின்ஸ் க்ரோ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் மவுண்டெயின் க்ரோ ஆகும், மரமும் அதாவது மலையும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நிலத்தட்டுகளும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டே இருக்கிறதுக்கு காரணமாக இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மலை வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். சரிங்களா? எஸ். ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, இதற்கு இன்னொரு பேர் நார்த் கிரேட் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வடக்கில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய இமயமலைகளுள் இந்த டிரான்ஸ் இமயமலையும் ஒன்று. இதுக்கு இன்னொரு பேர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திபெத்தியன் பிளாட்டியூவில் இருக்கிறதுனால இதை திபெத்தியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார். சரிங்களா? இந்த பகுதி இதில் இருந்து இந்த திபெத் பகுதியை நோக்கி வர்றதுனால இதை திபெத்தியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள். சரிங்களா? இந்த இமயமலையில் ரொம்ப ஒரு முக்கியமான படிவங்கள் என்ன படிவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 படிவங்கள் அதிகம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. 33 படிவங்கள் இந்த பகுதியில் அதிகம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க சார். அது என்ன சார் 33 படிவங்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த உலகம் ஒரு 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 2 நிலப்பரப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அது ஒரே நிலப்பரப்பாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதை சூப்பர் காண்டினென்ட் பேஞ்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதை சுற்றி இருக்கக்கூடிய கடல் பார்த்தீங்கன்னா பேந்தலாசா அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2 நிலப்பரப்பாக உடையுது. மேல் உள்ள நிலப்பரப்பு பேர் யுரேஷியா லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் அன்காரா லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே உள்ள நிலப்பகுதியை பார்த்தீங்கன்னா கோண்டுவானா லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஸோ 2 நிலப்பரப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடல் இருக்குது, சி ஏரியா இருக்குது, இதுக்கு ஒரு கடல் இருக்குது. இந்த கடல் பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெத்தீஸ் கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது, இந்த 2 நிலப்பரப்பும் ஒன்றோடு ஒன்று மோதினதுனால தான் இமயமலை உருவாகியிருக்கு அப்படின்றது தெரியுது. சரிங்களா? ஸோ இந்த 33 படிவங்கள் இந்த இமயமலையில் காணப்படுகிறது அப்படின்றத மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும்.
ஓகே. அதுக்கப்புறம் என்ன ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நார்த் மோஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய மலைப்பகுதி எது? வடகோடியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதி எந்த மலைப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரக்கோரம் மலைப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரக்கோரம் மலைப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே என்ன மலைப்பகுதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லடாக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே ஜஸ்கர் மலை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே கைலாஷ் மலை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது நமக்கு கரக்கோரம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் சார். கரக்கோரம் மலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது நமக்கு லடாக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்கர் அப்படின்னு சொல்லுவோம். கைலாஷ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவில் நார்த் மோஸ்ட் சைடு இருக்கக்கூடிய மவுண்டைன் பார்த்தீங்கன்னா ஸோ கரக்கோரம் மலைகள் சார். ஸோ லடாக் பகுதியில் நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். லடாக் பகுதியை கோல்டு டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, குளிர் பாலைவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லடாக் பகுதியில் மழைப்பொழிவு கம்மியாக தான் இருக்கும். ஏன் மழைப்பொழிவு கம்மியாக இருக்குன்றதை நம்ம ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இமயமலை பகுதி பார்த்தீங்கன்னா ஸோ ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இமயமலை பகுதியை நம்ம 3 வகையாக கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். ஸோ என்சிஆர்டி புக்கில் இதை ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் இயரில் கூட இந்த இமயமலையில் இருந்தால் நமக்கு கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்துருந்துச்சு. சரிங்களா? எஸ், இந்த இமயமலையை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய இமயமலை அப்படின்னு சொல்லுவோம், ஆர் கிரேட் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சிம்பிள் அந்த மேப்பை ஒரு நிமிஷம் பாருங்களேன். ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடியதை நம்ம டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ் ஹிமாலயாஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய இமயமலையை கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பெரிய இமயமலை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு கீழே அவுட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இமயமலையை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் சார். சரிங்களா? கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், அவுட்டர் ஹிமாலயாஸ். கிரேட்டர் ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு பேர் ஹிமாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு பேர் ஹிமாச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்டர் ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு பேர் ஷிவாலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மலைகளை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே சார், கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமயமலை ரொம்ப மிகப்பெரிய சைஸில் இருக்குது, ரொம்ப ஹைட்டில் இருக்குது, அதை கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெருசாக இருக்கிறதுனால அது பெரிய இமயமலை அப்படின்றத சொல்கிறோம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது இது ஃபஸ்ட்டு கிரேட்டர் ஹிமாலயாஸ், அதுக்கு அடுத்து லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது அவுட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறோம் சார். ஒவ்வொரு சைஸில் இருக்குது. அதாவது இந்தியாவில் இந்த மாதிரி இருக்குது சார். இது நமக்கு டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அதுக்கப்புறம் கிரேட்டர் ஹிமாலயாஸ்ன்னு இருக்குது, அதுக்கடுத்து லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்ன்னு இருக்குது, அதுக்கடுத்து நமக்கு அவுட்டர் ஹிமாலயாஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த ஆர்டரில் வரிசையாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கிரேட்டர் ஹிமாலயாஸ் இதோட சராசரி உயரம். ஸோ நல்லா ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய உயரமான சிகரங்கள் எல்லாமே இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸில் தான் சார் லொக்கேட் ஆகிருக்கு. சரிங்களா? இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இதோட சராசரி உயரம் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. சரிங்களா? இதோட சராசரி உயரமே 6000 மீட்டர் அப்படின்னா இந்த மலைகள்லாம் எவ்வளோ உயரங்களில் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சார். சரிங்களா? இந்த இமயமலை எங்கேருந்து எங்கே வர இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதியில் வர நீண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஸோ இந்த பகுதி எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிந்து வெளி பள்ளத்தாக்கு, சிந்து நதி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கடுத்து உள்ளது இந்த பகுதியில் பிரம்மபுத்திரா ஜார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். பிரம்மபுத்திரா நதியின் பள்ளத்தாக்கு. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியது இந்த பெரிய இமயமலைகள் அவ்வளோ தூரம் நீண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் சார். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு எக்ஸாமில் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்தியாவின் உயரமான சிகரம் எது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் சார், நம்ம தான் சின்ன வயசுலேயே படிச்சிருப்போமே, மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் படிச்சிருப்போம். ஆக்சுவலாக இந்தியாவின் உயரமான சிகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் K2 அப்படின்னு சொல்லுவாங்க சார். சரிங்களா? K2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் காட்வின் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மவுண்ட் எவரெஸ்ட் சிகரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நேபாளில் இருக்குது, இது இந்தியாவில் இல்லை. ஸோ நேபாளில் இந்த பகுதியில் இருக்கும் சார். சரிங்களா? எவரெஸ்ட் சிகரம் இந்த பகுதியில் இருக்குது, இது இந்தியாவுக்குள்ளே இல்லை. சரிங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எவரெஸ்ட் சிகரம் இந்தியாவோட உயரமான சிகரம் இல்லை, அது நேபாளுக்குள்ளே இருக்குது. உலகத்தோட உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம், அது நேபாளத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவின் உயரமான சிகரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா K2 ஜம்மு காஷ்மீருக்குள்ளே இருக்கும். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா காட்வின் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா உயரமான சிகரங்களும் மேக்ஸிமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸில் இருக்குது. ஓகே, சமீபத்தில் ஒரு கொஸ்டினில் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனில் இந்தியாவின் உயரமான சிகரம்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் இந்த K2 ஆர் காட்வின் ஆஸ்டின் இருக்காது. அதுக்கு அடுத்தபடியான உயரமான சிகரம் கஞ்சன்ஜங்காவை ஆப்ஷனில் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கஞ்சன்ஜங்கா தான் இந்தியாவின் 2ஆம் உயரமான சிகரம் அப்படின்னு சொல்கிறோம். சிக்கிம் மாநிலத்தில் வரும் சார். சரிங்களா? ஸோ இந்த
மலைப்பகுதிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஐஸால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பனிப்படலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பனிப்படலத்தில் இருந்து தான் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுகள் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க சார். இந்த பனிப்படலத்தில் இருந்து தான், அதாவது ஐஸ் ஸ்னோவில் இருந்து தான் நமக்கு என்ன உருவாகுது, ஆறுகள் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கங்க. என்னென்ன பனிப்படலங்கள், அதாவது பனிப்பாறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி, யமுனோத்ரி மற்றும் சியாச்சின் அப்படின்ற ஒரு பனிப்பாறைகள் இருக்குது சார். கங்கோத்ரி, யமுனோத்ரி மற்றும் சியாச்சின் இப்படின்ற ஒரு பனிப்பாறைகள் இருக்குது. இந்த மூன்றுமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா சார்? ஏன் சார் மலையில், அதாவது ரொம்ப ஹைட்டு போக போக ஐஸாக இருக்குது, இது கான்செப்சுவல் ஏரியா, இந்த மாதிரிலாம் நமக்கு ஆர்ஆர்பியில் கேட்க மாட்டாங்க. சப்போஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நமக்கு ஹைட்டு போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். மேலே போக போக வெப்பநிலை சராசரியாக நல்லாவே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது ஏன் மேலே போக போக வெப்பநிலை குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் கேஸோட கண்டென்ட் கம்மியாக இருக்கும். அதாவது ஏர் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அதாவது காற்றின் அடர்த்தி கம்மியாகும். காற்றின் அடர்த்தியில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கார்பன் வாயு. இந்த கார்பன் வாயு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டை நல்லாவே கேப்சர் பண்ணி வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இது மேலே போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் வாயுவோட கண்டென்ட் கம்மியாகுது. அதனால தான் மேலே மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஐஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனால் மதியம் ஒரு 12 மணி வெயில ஒரு பீக் டிராஃபிக்கில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஹெல்மெட் போட்டிருக்கீங்க, ஹெல்மெட் போடல அப்படின்னு வச்சுக்கோங்க, வெஹிக்கிள்ஸோட எமிஷனில் இந்த கார்பன் கண்டென்ட் இருக்குது. அந்த இது மேற்கொண்டு உங்களுக்கு சூட்டை நல்லாவே கிளப்பி விடும். சரிங்களா? அப்போது கார்பன் கண்டென்ட் ஹீட்டை எப்போவுமே கேப்சர் பண்ணி வச்சுக்கிறோம், வெப்பத்தை உள்வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்றத நமக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ரெண்டாவது ஒரு முக்கியமான சினாரியோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 12 மணி வெயில ஒரு மரத்தடியில் நம்ம உட்காந்துருக்கோம் சார். எப்படி இருக்கும்? நல்லா ஜில்லுன்னு இருக்கும். எஸ், அஃப்கோர்ஸ் நல்லாவே ஜில்லுன்னு இருக்கும். ஏன் மரத்தடி நிழலில் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உள்வாங்கி வச்சுக்கிறோம். அதனால நமக்கு மரத்தடியில் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் தானே நமக்கு சூடாக இருக்கும். மரம் தான் எல்லாத்தையுமே உள்வாங்கிக்கிறது, அப்போ நமக்கு ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் சார். ஸோ இதுதான் ரீசன். சரிங்களா? ரொம்ப டெப்த்தாலாம் இதை நீங்கள் பார்க்க வேண்டாம். மேலோட்டமாக ஒரு ஃபேக்சுவல் ஏரியாஸை மட்டும் நீங்கள் கடகடன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? கிரேட்டர் ஹிமாலயாஸ் பார்த்தோம், பெரிய இமயமலை பார்த்தோம். இதில் இருந்து இது வரை நீண்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மிடில் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த சைஸில் இருக்கக்கூடிய இமயமலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நோட் பண்ணிங்க லெஸ்ஸர் ஹிமாலயாஸ். இதுக்கு இன்னொரு பேர் ஹிமாச்சல் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம் சார். சரிங்களா? இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சராசரி உயரம் 6000 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதோட சராசரி உயரம் 4500 3700 மீட்டர். ஸோ அதாவது 3700 4500 மீட்டர் ஹைட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஸோ இந்த மலையிலேருந்து என்ன உருவாகுது? ஆறுகள் உருவாகி எல்லாமே இந்த மலைக்கு தான் வருது அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த மலையில் நமக்கு நீர் ஆதாரம் இருக்குது. மனிதன் உயிர் வாழ தேவையான ஒன்று என்னது? வாட்டர், நீர். ஸோ அது இந்த மலையில் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மலையில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன் அதிகமாக நடக்குது. அதாவது நகரமயமாதல் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அர்பனைசேஷன் அதிகமாக நடக்குது, நகரமயமாதல் அதிகமாக நடக்குது. சார் நமக்கு நல்லாவே தெரியும், சென்னைக்கு மிக அருகில் எங்கே போயிட்டுருக்கோம்? ஸோ அப்படியே நமக்கு மகாபலிபுரம் தாண்டி கூட போயிட்டுருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்னைக்கு பக்கத்தில் என்ன ஆகுது? ஒவ்வொரு ஏரியாவை டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா காடுகளும் என்ன ஆகுது? ஃப்ளாட்டாக மாறிடுது. அப்போ அர்பனைசேஷன் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடவே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஃபாரஸ்டேஷன் நடக்கும் சார். சரிங்களா? காடுகளின் அழிப்பு அதிகமாக நடக்கும். ஸோ மலைப்பகுதியில் காடுகளோட அழிப்பு அதிகமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் எரோஷன் அதிகமாக நடக்கும், மண் அரிப்பு அதிகமாக ஏற்படும் சார். சரிங்களா? சாயில் எரோஷன் அதிகமாக ஏற்படும், மண் அரிப்பு அதிகமாகவே ஏற்படும். ஸோ இந்த டைமில் ஒரு பெரிய ஒரு மலை பார்த்தீங்கன்னா, ஏன்னா மலை மேகங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஹைட்டில் தான் ட்ராவல் பண்ணும். ஸோ இது 6000 மீட்டர் ஹைட்டில் இருக்கிறதுனால இந்த பகுதியில் மோதி இந்த பகுதியில் மழைப்பொழிவு அதிகமாக கொடுக்கும் சார். இந்த பகுதியில் மழைப்பொழிவு அதிகமாக கொடுக்கும். சப்போஸ் இந்த பகுதியில் மழைப்பொழிவு அதிகமாக பெஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்படக்கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ சாயில் எரோஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த டைமில் ரெயின்ஃபால் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகும் சார். நிலச்சரிவு அதிகமாக ஏற்படும். ஸோ ஒரு விஷயம் எந்த ஏரியாவில் நிலச்சரிவு அதிகம் ஏற்படக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், அது ஹிமாச்சல் பகுதி. இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். மெமரைஸ்லாம் பண்ண வேண்டாம், மொட்டை மனப்பாடம் பண்ணாதீங்க. ஏன் இந்த இடத்துல நிலச்சரிவு வந்திருக்கு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வயநாடு பகுதியில் ஒரு நிலச்சரிவு வந்திருக்கும். அதுக்கும் இதுதான் ரீசன். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிக கனமழை பெய்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு மலைப்பகுதி இங்கே தண்ணீர் எதுவுமே தங்காது, இதோட தாழ்வான பகுதியை நோக்கி தான் போகும். ஸோ போகிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம மரங்களை எல்லாமே வெட்டி வச்சிருக்கோம், மண்ணரிப்பு அதிகமாக ஏற்பட்டிருக்கும். அதனால என்ன ஆகுது? இந்த நிலமே சேர்ந்து சரிஞ்சு கீழே விழுகுது அப்படின்னு அர்த்தம் சார்.
ஸோ இதை தான் நிலச்சரிவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை இந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டாக வரிசையாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏரியாவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன் அதிகமாக நடக்குது, அதாவது நகரமயமாதல் அதிகமாக நடக்குது. நகரமயமாதல் அதிகமாக நடக்கிறதுனால என்ன நடக்குது, டீஃபாரஸ்டேஷன் அளவுக்கு அதிகமாக நடக்குது, காடுகளோட அழிப்பு அளவுக்கு அதிகமாக நடக்குது. காடுகளோட அழிப்பு அளவுக்கு அதிகமாக நடக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஹெவி ரெயின்ஃபால் வந்தால் ஒரு எக்ஸ்டென்சிவ் எரோஷன் ஏற்படுது. இந்த எரோஷன் எதுக்கு காரணமாக வழிவகுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலச்சரிவுக்கு வழிவகுக்குது, நிலச்சரிவுக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஸோ இந்த பாயிண்டில் ஸோ எந்த இமயமலையில் அதிகமான நிலச்சரிவு வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த லெசர் இமயமலையில் அதிகமான நிலச்சரிவு வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் எப்படி ஊட்டி கொடைக்கானல் அது மாதிரி கோடை வாசலமாக இருக்கும், ஹில் ஸ்டேஷனாக இருக்கும், இந்த இமயமலை பகுதியில் எல்லாமே ஹில் ஸ்டேஷனாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ சிம்லா, முசூரி, நைனிடால், அல்மோரா, டார்ஜிலிங், ராணிகெட் இது எல்லாமே முக்கியமான கோடை வாசலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஸோ இந்த இமயமலையில் முக்கியமான டேக்அவேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு அதிகமாக வரும், அதுக்கப்புறம் அர்பனைசேஷன் அதிகமாக நடக்குது. ஏன் அர்பனைசேஷன் அதிகமாக நடக்குது, இந்த பகுதியில் தான் வாட்டர் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ மழை மூலமும் ரெயின்ஃபால் மூலமும் தண்ணீர் வருது, அட் த சேம் டைம் இந்த பகுதியில் ஆறுகள் மூலமும் தண்ணீர் வருது. அதனால இந்த பகுதியில் குடியேற்றங்கள் அதிகமாக நடக்குது சார். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஓவராலாக கான்செப்ட். ஸோ ஈஸியாகவே இருக்கும், கொஞ்சம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே இந்த இமயமலை பகுதியில் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேண்டாம். சரிங்களா? ரொம்ப ஸோ இப்படி தான் சார் இருக்கும். கிரேட்டர் ஹிமாலயாஸ் இருக்கும், அதுக்கு கீழே லெசர் ஹிமாலயாஸ், அதுக்கு கீழே நமக்கு ஷிவாலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவுட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷிவாலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த அவுட்டர் ஹிமாலயாஸ் எதுலேருந்து எது வரை நீண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து அசாம் வரை நீண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருந்து இந்த அசாம் வரை நீண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நீளமாக இருக்குது சார். ஸோ இந்த இமயமலை பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்கண்டினியூஸாக இருக்கும், அதாவது தடுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சார் தடுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமயமலையிலேருந்து ஆறுகள் உருவாகி ஃப்ளோவாக இந்த இமயமலையை நோக்கி வருது. சரிங்களா? இந்த இமயமலையை நோக்கி வரப்போ இந்த பகுதியில் அரிச்சு இதெல்லாமே தனித்தனியாக இருக்குது. சரிங்களா? இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் மெமரைஸ் பண்ணாதீங்க. ஸோ பொறுமையாக நீங்கள் பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, மோஸ்ட் டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச், அதாவது தடுத்து காணப்படுகிறது, இது தொடர்ச்சியற்ற மலையாக காணப்படுகிறது. ஸோ தடுத்து ஆறுகள் அடித்தடுத்து தொடர்ச்சியற்ற மலைகளாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சராசரி உயரம் மட்டுமே கிட்டத்தட்ட 900லேருந்து 1100 மீட்டர் வரை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். ரொம்ப ஒரு முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆறுகள் உருவாகி இப்படியே வருது, லெசர் ஹிமாலயாஸ் வருது. லெசர் ஹிமாலயாஸில் சப்போஸ் நிலச்சரிவுகள்லாம் ஏற்பட்டால் இது எல்லாமே இதோட பள்ளமான பகுதியை நோக்கி தான் அடிச்சுட்டு போகும். ஸோ அவுட்டர் ஹிமாலயாஸ்க்கு நோக்கி வருது, சிவாலிக்ஸை நோக்கி வருது. சரிங்களா? இங்கே அடிச்சுட்டு வர்றதுல இந்த பகுதியில் தான் நமக்கு என்ன பண்ணும், படிய வைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கேட்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான் நமக்கு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கிடியூடனல் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு மலையில் எப்படி மழை பெய்யுது, இந்த பகுதியில் நிலச்சரி வருது, இது எல்லாமே எங்கே அடிச்சுட்டு போகும், இதோட பள்ளமான பகுதியை நோக்கி தான் அடிச்சுட்டு போகும். இந்த பள்ளமான பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாலிக்ஸ் வெளிப்புற இமயமலை இருக்குது, அதாவது அவுட்டர் ஹிமாலயாஸ் இருக்குது. அதனால இந்த படிவுகள் எல்லாமே இந்த பகுதியில் படிய வைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படிவுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூன்ஸ் அண்டு டூவார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஸோ இந்த டியூன்ஸ் தான் லாஸ்ட் இயர் நமக்கு கொஸ்டினாகவும் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? லாஸ்ட் இயர் ஆர்ஆர்பியில் இந்த டியூன்ஸ் தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ மலையிலேருந்து அடித்துட்டு வரப்பட்ட பகுதியை தான் நம்ம டியூன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய டியூன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கிழக்கு பக்கம் இருக்கக்கூடியதை டூவார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சார். சரிங்களா? ஸோ இந்த ஏரியா ரொம்பவே ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது இமயமலையில். ஸோ இந்த இமயமலைக்கு பேர் அவுட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வெளிப்புற இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் சிவாலிக்ஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதுக்கடுத்து ரொம்ப ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியது இடம் பார்த்திங்கன்னா இந்த பூர்வாஞ்சல் மலைப்பகுதிகள். ஸோ இந்த பூர்வாஞ்சல் மலைப்பகுதிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிழக்கு இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிழக்கு இமயமலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கக்கூடிய எல்லா மலைகளையும் சேர்த்து கிழக்கு இமயமலை அப்படின்றத நம்ம சொல்கிறோம் சார். சரிங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இந்த இமயமலையில் எதெல்லாம் எக்ஸாமில் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த இமயமலை பார்த்தீங்கன்னா என்டையர் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்குது, வடகிழக்கு மாநிலங்களில் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் பார்டராக இருக்குது, அதாவது எல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இமயமலையில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கம்மி. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இமயமலைகள் இருக்குது. அதில் ரொம்ப ஒரு முக்கியமான இமயமலைகளை மட்டும் நம்ம லைட்டாக நோட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான இமயமலைகள் எந்த மலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோ, காசி மற்றும் ஜெயின்தியா இமயமலைகள். அதாவது இந்த காரோ, காசி, ஜெயின்தியா இந்த மூணு இந்த மாதிரி இருக்குது சார்.
சரிங்களா? ஸோ எது மேற்கில் இருக்குது, எது கிழக்கில் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்தாகணும். சரிங்களா? நமக்கு நல்லாவே தெரியும். மேப் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. அப்போது இந்த காரோ ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு சைடு இருக்குது. இந்த ஜெயின்டியா ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடு இருக்குது. இது மேற்கு பக்கம் இருக்குது, இது கிழக்கு பக்கம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமாக பார்க்குறோம் சார். எதுக்காக இந்த காரோ, காசி, ஜெயின்டியா இந்த மலைகள் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலை இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா மேகாலயா மாநிலம். இந்த மேகாலயா மாநிலத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அதிக கனமழை பெய்யக்கூடிய பகுதி, அதிக மழைப்பொழிவு பெறக்கூடிய பகுதி எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசி ஹில்ஸில். மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய காசி ஹில்ஸ் தான் இந்தியாவில் அதிகம் மழை பெறக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க சார். வெட்டஸ்ட் பிளேஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். வெட்டஸ்ட் பிளேஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காசி ஹில்ஸ். இந்த காசி ஹில்ஸில் இருக்கிறதுல எது சார் ரொம்ப வெட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கும். ஒரு பகுதியில் நமக்கு சிரபூஞ்சி அப்படின்னு இருக்கும், இன்னொரு பகுதியில் நமக்கு மவுண்ட் சின்ராம் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம பழைய புக்கில் ஒரு சிலர் படிச்சிருப்பீங்க, இந்தியாவில் மழைப்பொழிவு அதிகம் பெறக்கூடிய பகுதி எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் சிரபூஞ்சி அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க. சரிங்களா? ஒரு சிலர் மவுண்ட் சின்ராம் அப்படின்னு சொல்லுவீங்க. இதில் ரெண்டில் எது சார் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டையுமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மவுண்ட் சின்ராம் அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க சார். செகண்டு சிரபூஞ்சி அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. முன்னாடி படித்தவங்கள்ட்ட கேட்டால் சிரபூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிரபூஞ்சி அப்படின்றத முதல்ல சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு சொல்லுது. உலகத்திலே ரொம்ப ஒரு மழைப்பொழிவு அதிகம் பெறக்கூடிய பகுதி சிரபூஞ்சி அப்படின்னு சொல்லுது. ஸோ இரண்டாவது சொல்லக்கூடிய பகுதி மவுண்ட் சின்ராம் அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக வானிலை ஆராய்ச்சி அமைப்பு சொல்லுது. ஸோ இந்திய வானிலை ஆராய்ச்சி அமைப்பு, இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் என்ன சொல்லுது, ஐஎம்டி ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட வெட்டஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா மவுண்ட் சின்ராம் தான் சார். இந்தியாவோட வெட்டஸ்ட் பிளேஸ் மவுண்ட் சின்ராம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக வானிலை ஆராய்ச்சி மைப்பு இல்லை, இந்தியாவோட வெட்டஸ்ட் பிளேஸ், இந்தியாவோட மழைப்பொழிவு அதிகம் இருக்கக்கூடிய பகுதி சிரபூஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு வித்தியாசமான டேட்டாவை கொடுக்குறாங்க. யார் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும்? எஸ், இந்தியன் போய் சொல்ல மாட்டான் சார். இந்தியன் சொல்கிறதே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் சின்ராம், செகண்ட் பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரபூஞ்சி. இந்த ரெண்டு பிளேஸ் எந்த மலையில் இருக்குது? காசி ஹில்ஸில் லொக்கேட்டாக இருக்குது. கொஸ்டின்ஸ் எவ்வளோ தான் சார் கேட்பாங்க. சிரபூஞ்சி லொக்கேட்டட், மவுண்ட் சின்ராம் லொக்கேட்டட், காசி ஹில்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு ஆர்ஆர்பியில் கேட்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வெட்டஸ்ட் பிளேஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் சின்ராம், செகண்டு சிரபூஞ்சி. ஸோ தேர்டு வெட்டஸ்ட் பிளேஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சவுத் ஜோனுக்கு எக்ஸாமில் எழுத போகிறோம். ஸோ சவுத் ஜோனில் தெற்கு மண்டலத்தில் ஒரு சில பகுதியில் நம்ம முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்குது. ஆனைமலை சார் மூன்றாவது வெட்டஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆனைமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனைமலையில் இருக்கக்கூடியது சின்ன கல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இது எந்த பகுதியில் இருக்குது? வால்பாறையில் இருக்குது சார். ஆனைமலையில் எக்ஸாமில் கேட்பாங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சார். ஆணை முடியை வச்சு ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்துருச்சு. எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மூணு விஷயங்களையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவோட வெட்டஸ்ட் பிளேஸ் இது. ஃபஸ்ட்டு வெட்டஸ்ட் பிளேஸ் மவுண்ட் சின்ராம், செகண்ட் வெட்டஸ்ட் பிளேஸ் சிரபூஞ்சி, தேர்டு வெட்டஸ்ட் பிளேஸ் வால்பாறையில் இருக்கக்கூடிய சின்ன கல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த மலையில் இருக்குது? ஆனைமலையில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இவ்வளோதான் சார் இந்த ஏரியாவில் கேட்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் வேறு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் பழங்குடியினரை வச்சு அதிகமாக கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மீசோ ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் மேபி கொஸ்டின் கேட்கலாம். பட்கைபம், மீசோ, ஸோ ரோஹிங்கியாஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ ட்ரைபல் ஏரியாஸை நம்ம தனியாகவே பார்ப்போம். ஸோ மணிப்பூர் இஷ்யூ இருக்கிறதுனால மணிப்பூரில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை மட்டும் லைட்டாக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது சார். சரிங்களா? ஓகே, வேறு எப்படி சார், வேறு என்னென்னலாம் இந்த இமயமலை பகுதியிலேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாசஸ் ரொம்ப ஒரு முக்கியமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆர்ஆர்பியில். அதாவது கணவாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் பாசஸ் அப்படின்னா? ஸோ உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லப்போனால் நமக்கு நல்லாவே தெரியும், தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் என்ன இருக்குது? ஒரு மலைப்பகுதிகள் வரிசையாக இருக்குது. நம்ம கேரளாவுக்கு எந்த ரூட்டில் போவோம்னு கேட்டிங்கன்னா, சார் இந்த பாலக்காடு வழியாக போவோம் அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. பாலக்காடு வழியாக, அதை கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு வழியாக அப்படின்னு நாங்கள் கேரளாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பாலக்காடை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மேலே நீலகிரி மலை இருக்குது, அதுக்கு கீழே ஒரு பெரிய கேப் இருக்குது, அதுக்கு கீழே ஆனைமலை இருக்குது. சரிங்களா? ஆனைமலைக்கும் நீலகிரி மலைக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவேளை கேப்பு பேர் தான் பாலக்காடு பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாஸ்னா என்ன? ஒரு ரெண்டு மலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய இடைவேளை தான், கேப்பு தான் இந்த பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் இந்த பாசஸ்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமாக நம்ம பார்க்குறோம் சார். ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, இந்த கரக்கோரம் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரக்கோர மலையில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. இவ்வளோ தான் நம்ம கொஸ்டினாக வரும்.
ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரோட்டாங் பாஸ் அப்படின்றதுலேருந்து கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதெல்லாமே நம்ம ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? செகண்டு ஜோஜிலா பாஸ் மற்றும் சிப்கிலா பாஸ் எந்த பகுதியில் இருக்குது? ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. அதுக்கப்புறம் போம்டிலா பாஸ் அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. நத்துலா மற்றும் ஜலப்லா பாஸ் சிக்கிமில் இருக்குது. அதுக்கப்புறம் கைபர் பாஸ் அப்படின்றது ரீசெண்டாக நமக்கு ஒரு இஷ்யூ தெரியும். இந்த ஆப்கானிஸ்தான்லேருந்து பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு தீவிரவாத ஊடுருவல் அப்படின்ற விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எந்த பாஸ் வழியாக வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கைபர் கணவாய் வழியாக வந்திருப்பாங்க. லாஸ்ட்டு அந்த போலான் பாஸ் அப்படின்றது பாகிஸ்தானில் இருக்குது. இது போக இன்னும் நிறையா பாசஸ் இருக்குது. எல்லாத்தையுமே அப்கமிங் வீடியோஸில் ஃபர்தராக பார்ப்போம். தேங்க்யூ.